ஒன்றிய பிஜேபி அரசால் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த சட்டம் அமலுக்கு வரும் என்று அறிவித்த நாளில் இருந்து இந்தியாவில் உள்ள பெரும் கார்ப்பரேட் முதலாளிகளும் கார்ப்பரேட் கம்பெனிகளும் இந்த சட்டத்தை ஆதரித்திருப்பதிலிருந்தே இது தொழிலாளி வர்க்கத்துக்கு விரோதமானது என்பதற்கு பெரிய விளக்க உரை எதுவும் தேவையில்லை. முதலாளிகள் எல்லாம் அவனுக்கு விரோதமான சட்டத்தை ஆதரிப்பான். ஆகவே இந்தியாவில் உள்ள அனைத்து முதலாளிகளும் இந்த சட்டத்தை வரவேற்றிருப்பதிலிருந்து இந்த சட்டம் முதலாளிகள் நலன்களை பாதுகாப்பதற்காக வந்திருக்கிற சட்டமே தவிர மோடி அரசாங்கம் பொய்யாக பத்திரிகைகளை விளம்பரம் செய்திருப்பதைப் போல இது தொழிலாளர் வர்க்கத்தினுடைய நலனை பாதுகாப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல. அதை ஏன் இவ்வளவு நாள் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால், தோழர் முத்தரசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல 2020 ஆண்டு நவம்பர் மாதம் 26 துவங்கி 2021 டிசம்பர் மாதம் 9 வரை இதுவரை இந்திய வரலாற்றில் இல்லாத வகையில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் டெல்லியிலே தேசிய நெடுஞ்சாலையில் உட்கார்ந்து இரவு பகலாக உயிரை பணயம் வைத்து விவசாயிகள் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கான ஒரு எழுச்சிமிக்க போராட்டத்தை நடத்தி அதிலே வெற்றி கண்டார்கள். அது முடிந்தவுடன் 24 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே பாராளுமன்ற தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும். ஒருவேளை இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்தால் நம்முடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படலாம் என்கிற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. ஆகவேதான் இவ்வளவு காலமும் அதிலே கிடப்பிலை போட்டிருந்தார்கள். இப்போது பீகாரில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த அவர்களே எதிர்பாராத வெற்றியின் விளைவாக நாம் இந்தியாவில் எதை செய்தாலும் நம்மால் ஆட்சியில் தொடர முடியும், மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் என்கிற திமிர்த்தனத்தில் இப்போது இந்த சட்டங்களை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே தேர்தல் வேறு, தொழிலாளர்களுடைய சட்டங்கள் மற்றவைகள்லாம் வேறு என்கிற முறையில் தொழிலாளி வர்க்கம் தேர்தல் நேரத்தில் சரியான முடிவை எடுக்காமல் போனால், பொதுமக்கள் தேர்தல் நேரத்தில் சரியான முடிவை எடுக்காமல் போனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு மோடி அரசாங்கத்தினுடைய இந்த 11 ஆண்டுகால ஆட்சி உதாரணம். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது என்கிற திமிர்த்தனத்திலேயும் மாநிலங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு தேர்தல்களில் அவர்களால் வெற்றி பெற முடிகிறது என்பதனால்தான் அவர்கள் மக்களுக்கு விரோதமான, தொழிலாளர்களுக்கு விரோதமான எல்லா சட்டங்களையும் திட்டங்களையும் துணிச்சலோடு அவர்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆட்சி அதிகாரத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தொடர்ந்து நாங்கள் சொல்லுவது என்பது ஏதோ நாங்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல. மாறாக இந்திய நாட்டு உழைப்பாளி மக்களுடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்திய நாட்டு தொழிலாளி வர்க்கத்துடைய நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்கிற முழக்கத்தை நாங்கள் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அதில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. இப்போது இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டது. இந்த சட்டத்தினுடைய ஆபத்துக்கள் எல்லாம் என்ன என்பதை நம்முடைய தலைவர்கள் இங்கே விளக்கி இருக்கிறார்கள். நான் தமிழக தொழிலாளி வர்க்கத்தை, இந்திய தொழிலாளி வர்க்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த சட்டத்தினால் ஏற்பட இருக்கிற விளைவுகளை முதலில் தொழிலாளி வர்க்கம் உணர வேண்டும். இந்திய தொழிற்சங்கங்கள், இந்த சட்டத்தை எதிர்க்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் ஒவ்வொரு தொழிலாளியுடைய இல்லத்திற்கும் சென்று இந்த சட்டத்துடைய ஆபத்துக்களை, வேலைக்கு வேட்டு வைக்கிற இந்த ஆபத்தை, வேலைக்கு உத்தரவாதம் இல்லாத நிலைமையை ஏற்படுத்துகிற இந்த ஆபத்தை, ஊதிய பாதுகாப்பு இல்லாத இந்த ஆபத்தை, எதிர்கால நம்முடைய தலைமுறைகளுக்கு எந்த விதமான பாதுகாப்பு மற்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய இந்த சட்ட தொகுப்புகளை சம்பந்தமாக ஒவ்வொரு தொழிலாளியுடைய வீடுகளுக்கும் சென்று நம்முடைய தொழிற்சங்கங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டும். தொழிலாளர்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று கட்சி இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிற கட்சிகளின் சார்பில் நான் தொழிற்சங்கங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
ஏனென்றால் இவருடைய இந்த இந்த சட்ட தொகுப்புகளுடைய ஆபத்துடைய ஆழ அகலத்தை இன்னமும் முழுமையாக புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. இல்லை என்றால் இன்றைக்கு பிரம்மாண்டமான முறையில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றிருக்க வேண்டும். 26ஆம் தேதி நடைபெற்ற அனைத்து தொழிற்சங்கங்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் என்பது பேரெழுச்சியாக நடைபெற்றிருக்க வேண்டும். ஆகவே சட்டத்தினுடைய ஆபத்துக்கள் சம்பந்தமாக தொழிலாளர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பது முதன்மையான ஒரு பணி என்பதை நான் இந்த நேரத்தில் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். அதை போலவே எப்படி 2020ஆம் ஆண்டு விவசாயிகள் விரோத சட்டத்துக்கு எதிராக இந்திய விவசாயிகள் நாடு தழுவிய அளவில் ஒன்றுபட்டது மட்டுமல்லாமல் டெல்லியிலே திரண்டு சட்டத்தை திரும்ப பெறாமல் நாங்கள் வீடு திரும்ப மாட்டோம் என்கிற உறுதிமொழியின் அடிப்படையில் சாலைகளில் அமர்ந்திருந்தார்களோ அதை போல இந்த 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களையும் திரும்ப பெறாமல் இந்தியாவில் தொழிலாளி வர்க்கம் ஓயாது என்கிற முறையில் ஒரு பேரெழுச்சியை ஏற்படுத்துவதற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இங்கே பலர் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறார்களா, எதிர்க்கிறார்களா, அல்லது அவர்கள் மௌனமாக பலர் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா தொழிலாளர் சங்கத்தை வைத்திருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி தொழிற்சங்கத்தை வைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி HMS என்கிற தொழிற்சங்கத்தை வைத்திருக்கிறார்கள். BMS என்கிற தொழிற்சங்கத்தை வைத்திருக்கிறார்கள். இப்படி எல்லா கட்சிகளுமே தொழிற்சங்கத்தை வைத்திருக்கிறது. நான் அவர்களை எல்லாம் கேட்க விரும்புவது, அதில் இருக்கிற தொழிலாளர்கள் அந்த தலைவர்களிடத்திலே கேள்வியை எழுப்ப வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சட்டத்தை ஆதரிக்கிறதா, எதிர்க்கிறதா? பாட்டாளி மக்கள் கட்சி சட்டத்தை ஆதரிக்கிறதா, எதிர்க்கிறதா? பாரதிய ஜனதா கட்சி சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது. அப்படி என்றால் தொழிலாளிகள் எல்லாம் அதில் எப்படி இருக்க முடியும்? BMS தொழிற்சங்கத்தில் எப்படி தொடர முடியும்? நாளைய மறுநாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பொதுக்குழு என்பது கூட இருக்கிறது. அந்த பொதுக்குழுவிலே அதிலே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அவருடைய தொழிற்சங்கத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நாளைய மறுநாள் நடக்க இருக்கக்கூடிய பொதுக்குழுவில் இந்த 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்கிற தீர்மானத்தை அதிமுக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அண்ணா தொழிற்சங்கத்திற்குரிய தொழிலாளர்கள் எல்லாம் அச்சங்கத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் அந்த தொழிலாளர்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை என்றால் உங்களுடைய நலனை பாதுகாக்காது என்று சொன்னால் எதற்காக அந்த தொழிற்சங்கத்தில் இருக்க வேண்டும்? அதே மாதிரி பாட்டாளி தொழிற்சங்கம், பேரே பாட்டாளி, ஆனால் இதுவரைக்கும் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற எந்த கோரிக்கையும் அவர்கள் வைக்கவில்லை. ஆகவே அந்தந்த தொழிற்சங்கத்தில் கூடிய தொழிலாளர்கள், அந்த கட்சியுடைய தலைவர்களை, தொழிற்சங்க தலைவர்களை நீங்கள் நிர்பந்திக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அத்தகைய தொழிற்சங்கங்களை விட்டு தொழிலாளி வர்க்கம் வெளியேற வேண்டும். அதுதான் அவர்களுக்கு இந்த சட்டம் சம்பந்தமான பாடத்தை புகட்டுவதற்கான சரியான வழி என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அருகிலே இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தில் இந்த தொழிலாளர் விரோத சட்ட தொகுப்புகளை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம் என்று கேரள மாநில முதலமைச்சர் தோழர் பினராயி விஜயன் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இங்கே திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தில் தொழிலாளர் நலன்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற அளவில் ஒரு தீர்மானத்தை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். பாராளுமன்றத்தில் எத்தகைய நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த கட்சிகளின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு, தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய வேண்டுகோள், கேரள மாநிலத்தை போல தொழிலாளி வர்க்கத்துடைய நலனை பாதுகாப்பதுதான் முதன்மையான தலையாய பணி என்கிற முறையில் இந்த தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களை தமிழகத்தில் அமல்படுத்த மாட்டோம் என்கிற நிலைப்பாட்டை திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்க வேண்டும். தொழிலாளர் நலன்களை பாதுகாப்பது என்கிற அளவில் மட்டும் அது நிற்கக்கூடாது என்கிற வேண்டுகோளை இந்த கட்சிகளின் சார்பில் நான் தமிழக முதல்வருக்கு வேண்டுகோளாக விடுக்க விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் தோழர்களுக்கு உட்பட நீ என்ன நினைச்சு பாருங்க, வேலையில சேரும் போதே வீட்டுக்கு என்னைக்கு போவோம்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? எவனாவது நிம்மதியா வேலை பார்க்க முடியுமா? நீ இன்னைக்கு வேலைக்கு சேர்ற, 4 வருஷம் மட்டும்தான் உனக்கு வேலை, 4 வருஷம் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்கா நீ வீட்டுக்கு போயிடுவோன்னு சொன்னா தொழிலாளிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்?
ஏற்கனவே ராணுவத்தில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் 4 ஆண்டுகள் மட்டும் வேலை செய்தால் போதும் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு திட்டத்தை அரசாங்கமே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 4 வருஷம் ராணுவத்தில் வேலை செஞ்சு வெளியே போனா அவனுக்கு அடுத்த வேலை என்ன? அது எந்த ஒரு கம்பெனில வேலை செஞ்சாலும் 4 வருஷம் 3 வருஷத்துக்கு மேல இருக்க முடியாதுன்னா திரும்ப வேற ஒரு வேலையை தேடுவதை பற்றி கற்பனை செய்து பாருங்கள். 30 வயசு 30 வயசு ஆனதுக்கு பிறகு திரும்ப புதுசா வேலை தேடி போறது. பையனே வேலை தேடி போவாரு, அப்பாவும் வேலை தேடி போவாரு. அப்பன் பையன் 2 பேரும் வேலை தேடி போவான், அப்பன் மகள் 2 பேரும் வேலை தேடி போவாங்க. யோசிச்சு பாருங்க நீங்க. ஆகவே பணி பாதுகாப்பு என்பதற்கு மிகப்பெரிய ஆபத்து என்பது வந்திருக்கிறது. எப்போது வேண்டுமானாலும் நாங்கள் வீட்டுக்கு அனுப்புவோம், இஷ்டம்னா வேலை செய்ய, இல்லைன்னா போய்கிட்டே இரு. இந்த அளவுக்கு ஒரு வானளாவிய அதிகாரத்தை தொழிலை நடத்தக்கூடிய முதலாளிகளுக்கு இந்த சட்டம் வழங்குகிறது. இது நல்ல சட்டம்னு சொல்றான். இந்த கரை நல்லது அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் பாருங்க. கரை நல்லது, கரை நல்லது யாருக்கு? சோப்பு கம்பெனிக்காரனுக்கு. கரை நமக்கா நல்லது? துவைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் கஷ்டம். கரை நல்லதுன்றது சோப்பு கம்பெனி முதலாளிக்கு நல்லது. அது மாதிரி இப்ப மோடி அரசாங்கம் விளம்பரம் செய்வது, இந்த சட்டம் நல்லது என்று விளம்பரம் செய்வது என்பது கரை நல்லது என்பதை போலத்தான். ஆகவே முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கு சாதகம். அது இப்ப நீங்க பாருங்க, முழுக்க முழுக்க தனியார் மயமும் ஏகபோகமும் ஒரு தொழிலில் இருந்தால் என்ன கதி ஏற்படும் என்பதற்கு கடந்த 1 வார காலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விமான நிலையங்களிலும் பஸ் ஸ்டாண்டை விட ரயில்வே ஸ்டேஷனை விட மோசமான நிலைமை இருக்கு. ஆயிரக்கணக்கான மக்கள் குழந்தை குட்டியோட போய் விமான நிலையத்தில் அந்த தலையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே வரக்கூடிய பல சம்பவங்களை எல்லாம் கேட்டால் கண்ணீர் வருகிறது. திருமணம் செய்து கொண்ட தம்பதிகள் வரவேற்புக்கு செல்ல முடியவில்லை. மனைவியினுடைய ஆபரேஷனுக்கு போக வேண்டிய கணவன் பிளைட் ரத்தாகி போகாம இருக்கிறான், அல்லது ஆபரேஷனுக்கு போக வேண்டிய பேஷண்ட் போக முடியல. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த விமான போக்குவரத்தில் ஏறத்தாழ 70% இண்டிகோ என்கிற ஒரே ஒரு நிறுவனத்திலும் இருக்கிறது. ஆயிரக்கணக்கான விமானங்களை ரத்து பண்றான். இன்றைக்கு வரைக்கும் நிலைமை சரியாகல. அவன் விமானம் ரத்து பண்ணா மற்ற விமான கம்பெனிகள் பூரா டெல்லியில இருந்து சாதாரணமா 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் வந்துடலாங்க. நான் 2,500 ரூபாயில கூட டெல்லிக்கு போயிருக்கிறேன். இது ஏரோப்ளேன்ல, விமான நிலையத்துல, விமானத்துல 1 லட்சம் ரூபாய் சார். ஒரு தடவை அங்கேருந்து வர்றதுக்கு 1 லட்சம் ரூபாய். அதே மாதிரி இங்க கோயம்புத்தூர், சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வர்றதுக்கு 60,000 70,000. எவ்வளவு பெரிய கொள்ளை! அதே விமானத்தை இயக்கலன்னா மற்ற கம்பெனிக்கார அப்புறம் எரியிற வீட்டுல புடுங்கிறது லாபம்ன்றது மாதிரி எல்லா கம்பெனியும் கட்டணத்தை ஏற்றி கொள்ளையோ கொள்ளை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1 வாரமா மோடி அரசாங்கம் இதை பற்றி கவலையே படவில்லை. ரயில்வே ஸ்டேஷன்லாம் விமான நிலையம் மாதிரி இருக்கும்னு சொல்லி அந்த ஆள் பிரச்சாரம் பண்ணாரு. இப்ப விமான நிலையம் பூரா ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி மாறி போச்சு. மக்கள் பூரா அங்க படுத்து கிடக்குறாங்க, வாரக்கணக்காக படுத்து கிடக்கிறார்கள். எப்போது விமானம் ரத்தாகும், விமானம் கிளம்பாதா அதை முன்கூட்டியாவது சொல்லி தொலைக்கணும். எல்லாரும் வீட்டுல இருந்து வண்டி வாகனத்தை பிடிச்சி குழந்தை குட்டியோட மூட்டை முடிச்சோட இங்க வந்த பிறகு சொல்றான் கேன்சல்டு. அது எதையுமே சொல்லாம வேற இருக்கான். விமானம் கிளம்பாதா, இன்றைக்கு போவோமா நாளைக்கு போவோமா? எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! ஆகவே நாங்கள் தனியார் மயத்தை எதிர்க்கிற போதெல்லாம் இங்கே சில அறிவாளிகள் தனியார் மயம் தான் ரொம்ப நல்லது என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பார்கள். எப்போதுமே இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ற ஆள்புறா யாருன்னு பார்த்தா இந்த ஏரோப்ளேன்ல போயிட்டு இருக்கிறவன் தான். பெரிய பெரிய முதலாளிகள், கம்பெனி முதலாளிகள், மற்றவன் பெரிய பெரிய அரசு அதிகாரிகள், கம்பெனியில உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள். இப்ப அவன் பூரா என்ன சொல்றான்? இந்தியா கிட்ட இருந்த ஒரே ஒரு விமானம் ஏர் இந்தியா, ஒரே ஒரு நிறுவனம், அதையும் டாட்டாவுக்கு கொடுத்தாச்சு. இப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுகிற போது அந்த நெருக்கடி நிலைமையை சமாளிக்கக்கூடிய வகையில் இந்திய அரசாங்கத்திலும் ஏதாவது விமானங்கள் இருந்தால் அதனுடைய சர்வீஸ் அதிகப்படுத்தியிருக்க முடியும், கொஞ்சம் நிலைமையை சரி செய்திருக்க முடியும். ஆனால் அப்படி நிலைமையை சரி செய்வதற்கான எந்த வாய்ப்புமே இப்போது இந்திய அரசாங்கத்திலும் கிடையாது. ஆகவே ஏகபோகமும்
தனியார் மயமும் வளர வளர இத்தகைய நெருக்கடிகள் தான் எல்லா தொழிலும் ஏற்படும். இது ஏதோ விமான பயணத்திற்காக வந்திருக்கிற ஒரு நெருக்கடி என்கிற முறையில் பார்க்காதீர்கள். எந்த ஒரு தொழிலையுமே ஏகபோகமும் தனியார் மயமும் அதிகரித்தால் இப்படிப்பட்ட நிலைமை என்பதுதான் ஏற்படும். ஆகவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்க வேண்டும். தொழிலாளி வர்க்கத்துடன் நலனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில முதலாளிகளின் நலனை பாதுகாப்பதற்காக மட்டும் இத்தகைய சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருவது என்பது ஒட்டுமொத்த நாட்டினுடைய பெரும்பகுதி மக்களுக்கு எதிரானது. இப்போது நாட்டிலே ஏறத்தாழ 94% பேர் முறைசாரா தொழிலாளர்கள். அதில் எவ்வளவு பேர் சங்கத்தில் இருக்கிறார்கள், இல்லை கிடைத்த வேலை செய்கிறார்கள், இன்னைக்கு ஒரு இடத்தில் செய்கிறார்கள், நாளைக்கு ஒரு இடத்தில் செய்கிறார்கள். அத்தகைய நிலைமை என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மீதி இருக்கக்கூடிய 6% பேர் தான் முறை சார்ந்த தொழில்களில் இருக்கிறார்கள். இப்ப அத்தகைய தொழிலில் இருப்பவர்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்பது வந்திருக்கிறது. ஆகவே இதில் 4 சட்டங்களிலேயும் எந்த ஒரு சட்டத்தையும் நம்மால் ஆதரிக்க முடியாது. இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப இருக்கிற ஏற்பாடு என்ன? 8 மணி நேரம் வேலை செய்றீங்க, 1 மணி நேரம் ஓட்டி பாக்குறீங்கன்னு வச்சுங்க. அந்த 1 மணி நேரத்துக்கு ரெட்டிப்பு சம்பளம். அதான தலைவர, 1 மணி நேரத்துக்கு ரெட்டிப்பு சம்பளம். இப்ப கொண்டு இருக்க சட்டத்துல என்ன சொல்றான், 12 மணி நேரம் 16 மணி நேரம் சேர்ந்தார் போல் 24 மணி நேரம் கூட வேலை செய்யலாம். ஆனா ரெட்டிப்பு சம்பளம் கிடையாது. அடுத்த நாள் லீவ் எடுத்துக்கலாம். இப்ப ஓட்டின்றது கிடையாது. அது ஓட்டியா கணக்கில் எடுத்துக்க மாட்டான். இப்ப நீங்க 1 மணி நேரம் செஞ்சாலும் 4 மணி. இப்ப வேலை நேரத்தை முதலாளி அவருடைய தேவையை ஒட்டி அவர் அதிகரித்துக் கொள்ளலாம். அவர் சொல்றதை கேட்டுதான் செய்யணும். இல்லைன்னா நீ வேற இடத்த பாத்துக்குப்பா. முத்தரசர் சொன்ன மாதிரி யூனியனும் கிடையாது. அதனால யார்த்தையும் போய் முறையிடவும் முடியாது. நீங்க முறையிட்டீங்கன்னாலும் முறையிடனாலும் அவன் சொன்னதை கேட்கலன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். இப்படி ஒரு நிர்கதியான நிலைக்கு இந்திய தொழிலாளி வர்க்கத்தை பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. இத்தகைய கொடூரமான தொழிலாளர்களை உத்தரவாதம் இல்லாத ஒரு அபாயகரமான நிலையை கொண்டு வந்திருக்கிற இந்த சட்டங்களை எடப்பாடி போன்றவர்கள், இன்னொருத்தர் புதுசா வந்திருக்கிறாரு, உடனே முதலமைச்சர் ஆகும் தான் அவர் தினந்தோறும் பேசிட்டே இருக்காரு. அவர் பேசுறாரு, அவர் ஆட்கள் பூரா பேசிட்டே இருக்கான். ஆமா, உடனே முதலமைச்சர் ஆயிரணும். அவர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சம்பந்தமாகலாம், ஏன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறாரு தெரியல. இந்த கோடிக்கணக்கான தொழிலாளிகள் பாதிக்கிறதா ஒரு பிரச்சனையா? திருப்பரங்குன்றத்தில் மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிற அந்த தீர்ப்பு, சங் பரிவார் கும்பலுடைய அத்தகைய நடவடிக்கைகள், அதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே அவர் கருதலையான்னு தெரியல. இதுவரைக்கும் எதுவுமே சொல்லிங்க. ஆனா முதலமைச்சர் ஆகணும்னு மட்டும் அவருக்கு சொல்ல தெரியுது. இப்படிப்பட்டாலும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று குறிப்பாக இளைஞர்கள் அவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு பூரா எதிர்காலமே இல்லை என்று நாங்க கவலைப்பட்டு இருக்கிறோம். ஏதோ இப்ப இருக்கிற தொழிலாளிகளுக்கு மட்டும் நாங்க பேசிட்டு இருக்கல, எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கும் இதான் கதி. இப்ப இருக்கிறவங்களுக்கே பணி பாதுகாப்பு இல்லாத போது எதிர்காலத்தில் வரக்கூடிய நம்முடைய வீட்டு குழந்தைகளுக்கு, வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? ஆகவே எதிர்கால தலைமுறையினருக்கு உட்பட மிகப்பெரிய பாதுகாப்பற்ற ஒரு சூழலை ஏற்படுத்துவது இந்த சட்டம். அதே மாதிரி வேலை கிடைப்பதற்கான எந்த வாய்ப்புமே கிடையாது. அதாவது நிரந்தரமான வேலை எல்லாமே ஒப்பந்தம், மதிப்பூதியம், தொகுப்பூதியம், இதுதான் ஏற்கனவே நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த சட்டமும் வந்துருச்சுன்னா சட்ட ரீதியாவே ஒப்பந்தம் ஆக்கிடுவான். சட்ட ரீதியாவே மதிப்பூதியம், தொகுப்பூதியம், நிரந்தரமான பணி. வேலையில் சேர்ந்தா 58 ஆண்டுகள் வரைக்கும் பணியில் இருக்கலாம் என்பது இனிமேல் பொய்யாய் பழங்கதையாய் ஆகுமே தவிர நம்முடைய எதிர்கால தலைமுறையினருக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே இருக்காது. அதனாலதான் நாங்க கரடியா கத்திட்டு இருக்கிறோம். அதனாலதான் நாங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். இல்லைன்னா மோடி அரசாங்கத்து மேல தனியா எங்களுக்கு என்ன கோபம்? ஆகவே கோடிக்கால் பூதமடா, தொழிலாளி கோபத்தின் ரூபமடா என்று மறைந்த நம்முடைய மகத்தான தலைவர் தோழர் ஜீவா அவர்கள் கோவையிலே தொழிலாளி வர்க்கத்துடைய போராட்டின் போதுதான்
அத்தகைய மகத்தான கவிதையை எழுதினார். பல பத்தாண்டுகளாக உயிரோட்டமான ஒரு கவிதையாக இன்றைக்கும் அது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி தொழிலாளி வர்க்கம் கிளர்ந்தெழ வேண்டும். கோடிக்கால் பூதமென தொழிலாளி வர்க்கம் கிளர்ந்தெழுவதன் மூலமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஒத்த கருத்துடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் போன்ற கட்சிகளுடைய ஆதரவோடு ஒரு பெரும் எதிர்ப்பை தெரிவிப்பதன் மூலமாக சட்டத்தை திரும்ப பெறாமல் ஆட்சி அதிகாரத்தில் தொடர முடியாது என்கிற நிலைமையை மோடி அரசாங்கத்துக்கு ஏற்படுத்துவதன் மூலமாக இந்த சட்டத்தை திரும்ப பெற செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் தொழிற்சங்கங்கள் மேற்கொள்ள வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஒத்த கருத்துடைய கட்சிகளோடு தொடர்ச்சியாக இத்தகைய போராட்டத்தை நாம் முன்னெடுத்து செல்வோம் என்று இந்த நேரத்திலே தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.